சோழவந்தான் பேரூராட்சியில் குடிநீர் குழாய் பதிக்க தோண்டிய பள்ளங்களை 2 வருடங்களாக மூடாத அதிகாரிகள். பொதுமக்கள் தாங்களாக முன்வந்து சொந்த செலவில் பள்ளங்களை மூடும் அவலம். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பேரூராட்சியில் 18 வார்டுகள் உள்ளன. இதில் 2 மற்றும் 7வது வார்டுக்கு உட்பட்ட வெங்கடாஜலபதி நகரில் சுமார் 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 18 மாதங்களுக்கு முன்பாக வெங்கடாஜலபதி நகரின் முக்கிய வீதியில் ஜல்ஜீவன் திட்டத்திற்காக குழாய் தோண்டும் பணிகள் நடைபெற்றது. பணிகள் முடிந்த பின்பு பள்ளங்களை சரிவர மூடாததால் பெருக்கல் அனைத்தும் மேடு பள்ளங்கள் ஆகி பொதுமக்களுக்கு பல்வேறு சிரமங்களை ஏற்படுத்தி வருகிறது. முற்றுப்புள்ளி: ஏற்கனவே பேவர் பிளாக் பதித்த நிலையில் குழாய் பதிக்க குழி தோண்டியதால் பேவர் பிளாக் கற்களும் உடைந்து காணப்படுகிறது. சுமார் 18 மாதங்களுக்கு முன்பாக தோண்டப்பட்ட பள்ளம் முழுமையாக மூடப்படாமலும் முறையாக சரி செய்யப்படாமலும் இருப்பதால் வாகனங்களில் செல்வோர் கீழே விழுந்து காயங்கள் ஏற்பட்டு வருகிறது. இது குறித்து 7வது வார்டு கவுன்சிலர் மற்றும் 2வது வார்டு கவுன்சிலர் ஆகியோரிடம் முறையிட்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பேரூராட்சி நிர்வாகத்திடம் தகவல் தெரிவிக்கப்பட்டும் அதனை கண்டு கொள்ளவில்லை. இரவு நேரங்களில் வாகனங்களில் செல்வோரும் மழைக்காலங்களிலும் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும் அவல நிலை தொடர்ந்து வருகிறது. பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அவ்வப்போது தங்கள் வீடுகளில் முன்பாக உள்ள பள்ளங்களை தங்கள் சொந்த செலவில் சரி செய்து வரும் அவல நிலையும் தொடர்கிறது. பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு விரைந்து நடவடிக்கை எடுத்து வெங்கடாஜலபதி நகர் பகுதியில் உள்ள மேடு பள்ளங்களை சரி செய்ய வேண்டும். பேவர் பிளாக் முறையாக அமைக்க வேண்டும் என்று பகுதி குடியிருப்பு வாசிகள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் ரிக்கை விடுத்துள்ளனர். விரைவில் சரி செய்யாவிட்டால் வார்டு பொதுமக்களை ஒன்று திரட்டி பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட போவதாகவும் தெரிவித்துள்ளனர். எத்தனை பேர் கீழே வந்திருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் இந்த வண்டியில எங்க வீட்டுக்காரே 3 தடவை விழுந்துட்டாரு. ஒரு அவசர ஆத்திரம் ஒரு ஆம்புலன்ஸ் கூட வந்து போக முடியாது. நாங்க பெரட்டி விட்டு இந்த காலில் கட்டு போட்டு எதையும் சேர்த்துடுங்க. ஆமா இங்கதான் பெரட்டி விட்டுச்சு. ஆரம்பிச்ச டயத்தில் திறந்தது தோணுது. நானும் பார்க்கவே இல்லை. தமிழ் நினைக்கிறேன். இந்த தலைவர் மையம் இருக்காருல்ல, சொல்லுங்கயா, இது வாங்கயா, ஏய் வாங்கயா, பேசுங்க. கவுன்சிலர் நிக்க வரீங்க, பேசுங்கப்பா. 4 பேர் சொன்னா தானே தெரியும். வேற நீங்க சொல்லணும். அண்ணே அப்படியே நிப்பாட்டுங்கண்ணே. அண்ணே ஒரு நிமிஷம் எங்களுக்காக நிப்பாட்டுங்கண்ணே. அதை சரி பண்ணவே இல்லை. பேரூராட்சி 3வது வார்டு இப்போ 7வது வெங்கடாசலபதி நகர் கோட்டையடி வெங்கடாசலபதி நகர். 500 குடும்பம் இருக்கு மாத்த. தாராளமாக 800 குடும்பம் வர இல்லாமல் இருக்கு உள்ள. கவுன்சிலர்லாம் வந்து பார்க்குறதே கிடையாது. 2 மெம்பரு 2 கட்சிக்காரவங்க 2 மெம்பரு 2 மெம்பருமே வந்து என்ன ஏதுன்னு ரோடு தோண்டும் போதா இப்படி பள்ளமாக இருக்கிறதா எதுவுமே வந்து அவங்க பார்க்கல. குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.